அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், அடிமைகள், சுதந்திரமானவர்கள் என ஒவ்வொருவருக்கும் ஒரு சா என்ற அளவின் அடிப்படையில் பேரிச்சம்பழம் அல்லது தீட்டப்படாத கோதுமையை நோன்பு பெருநாள் தர்மமாக ஏழைகளுக்கு வழங்க வேண்டுமென அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1503. பாலாடை கட்டி, உலர்ந்த திராட்சை அல்லது ஏதாவது ஒரு உணவுப் பொருளை தர்மமாக வழங்குவதற்கு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக புகாரியில் இடம்பெறக்கூடிய 1506வது ஹதீஸ் ஆதாரமாக அமைகிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சா என்று குறிப்பிடப்படும் அளவிற்கு நடைமுறையில் நாம் கணக்கீடு செய்யக்கூடிய அளவை சொல்லுவதாக இருந்தால் சற்றேறக்குறைய 2.5 கிலோ 400 கிராம். எனவேதான் குறைந்துவிடக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு நபருக்கு 2.5 கிலோ என்பதையே நோன்பு பெருநாள் தர்மத்திற்குரிய அளவாக நாம் மக்களிடம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். நம்முடைய காலத்தில் மக்கள் எதை உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறார்களோ அதை ஏழைகளுக்கு நாம் நோன்பு பெருநாள் தர்மமாக வழங்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொருட்களை அடிப்படையாக வைத்து முடிவு செய்து கொள்ளலாம். ஒவ்வொருவர் மீதும் நோன்பு பெருநாள் தர்மம் கடமை என்பதை உணர்ந்து குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதற்கு ஏற்றார் போன்று நாம் இந்த நோன்பு பெருநாள் தர்மம் என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.